சாந்தி. முரளி டேட் 26/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். கேள்வி: முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில்: யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையாக பலி ஆவதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். மற்றும் ஒரு கேள்வி: உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார்? பதில்: குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மை உடையவர்களாக ஆகின்றீர்களோ, அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கின்றீர்களோ, அப்போது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இப்பொழுது இங்கு அமர்ந்து என்ன செய்கின்றீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள், தலைமேல் உள்ள பாவங்களை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா நீங்கள் அறிந்துள்ளது. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட யாரு ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும். பாபாவினுடைய வழிப்படி நடக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு பிடிச்சமானதாக இருக்கும். எல்லையற்ற தந்தையினுடைய ஆலோசனை எல்லையற்ற தூய்மையானவராக ஆக வேண்டும். பாபாவினுடைய எல்லையற்ற ஆலோசனை என்ன? எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆகணும். எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்காக நீங்க இங்கே வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையில் தூய்மை ஆவீர்கள். பாபாவை நினைக்கும் பொழுதுதான் நம்ம தூய்மையாகவே ஆக முடியும். சிலரால் முற்றிலும் நினைவு செய்யவே முடியவில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என புரிந்துள்ளார்கள். சில குழந்தைகளால பாபாவை நினைக்கவே முடியல. சில குழந்தைங்க பாபாவை நினைச்சு என்னுடைய பாவத்தை நான் அழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தனக்காக நன்மை செய்கின்றார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. வெளியில இருக்கக்கூடியவர்கள்னா பாபா குழந்தைகள் அல்லாதவர்களுக்கு அவரை நினைச்சோன்னா நம்ம பாவத்தை போக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டுமே தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் தந்தையின் அருகிலேயே இருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இதற்கு முன் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதையும் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளோடு நம்முடைய சகவாசம் இருக்கிறது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என சொல்லப்படுகிறது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். தன்னுடைய மன வழிப்படி நடக்கக்கூடாது. ஈஸ்வரன் தந்தை என்ன சொல்றாரோ அந்த வழிப்படிதான் நம்ம நடக்கணும். நம்ம மன வழிப்படி நடக்கக்கூடாது. மன வழியே மனிதர் வழி என சொல்லப்படுகிறது. மனிதர் வழி அசுர வழியாக தான் இருக்கும். எந்த குழந்தைகள் தான் நன்மையடைய வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்கள் சதோ பிரதானம் ஆவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கின்றனர். சத்தோ பிரதானமான நிலைக்கும் மகிமையும் ஏற்படுகிறது. நம்ம தூய்மையான நிலை, சத்தோ பிரதானமான நிலைக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. நாம் சுகமான உலகிற்கு எஜமானர்களாக வரிசை கிரமப்படி ஆகின்றோம் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். எந்த அளவு தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனரோ அந்த அளவு பதவியும் தாழ்ந்து விடும்.
தனக்கு நன்மை ஏற்பட தந்தையின் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டிருக்கிறது. நமக்கு நாம நன்மை செஞ்சுக்கிறதுக்கு பாபா நிறைய வழிகாட்டுதல் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. யார் எந்த அளவு அதன்படி செய்கின்றார்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும். இது கூட முயற்சி ஆகும் என தந்தை கூறுகின்றார். நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக முடியாது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலை தான் இருக்க வேண்டும். நான் தூய்மையாகணும், பாபாவை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரே கவலை தான் உங்களுக்கு இருக்கணுங்கிறார் பாபா. குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது. ஆனாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள் இல்லையா? பாபா எவ்வளவு காலமா இந்த அறிவுரை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கூட குழந்தைங்க லட்சியத்துக்கு பக்கத்துல இல்லாம லட்சியத்தினுடைய தூரத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி முயற்சி நீங்க செய்றீங்கிறார் பாபா. அந்த அளவு தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை. சத்தோ பிரதானம் ஆவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். நம்ம பாபாவை நினைவு செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுங்கிறார் பாபா. இதற்கிடையில் சரீரத்தை விட்டு சென்றால் கல்பமாக பதவி குறைந்துவிடும். நம்ம தூய்மை ஆகாமவே சரீரத்தை விட்டுட்டோம் ஆத்மா அப்படின்னா கல்பமா இந்த நிலை தான் ஏற்படுங்கிறாரு. ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புத்தி ஒருவர் பக்கமே இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது ஸ்ரீமத் கிடைக்கிறது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவருடைய வழிப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். நடக்கின்றீர்களா அல்லது இல்லையா? பாபாவனுடைய வழிப்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். மேலும் சிவபாபா அறிவார். பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம சோதிச்சுக்கணுங்கிறார் பாபா. சிவபாபா தான் உங்களை முயற்சி செய்ய வைப்பவர். தேகதாரிகள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள். நம்ம எல்லாரையும் முயற்சி செய்ய வைக்கிறது யாரு? சிவபாபா தான். இவர் கூட தேகதாரியாக இருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு கூட தேகம் இருக்கு. இவரையும் சிவபாபா தான் முயற்சி செய்ய வைக்கின்றார். குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும். பதீத்தமானவர்களை பாவனமாக்குவது முக்கியமான விஷயமாகும். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக உள்ளனர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? சந்நியாசிகளும் தூய்மையாக இருக்கின்றனர். அவர்கள் ஒரு பிறவிக்காக சுத்தமாக ஆகின்றனர். இந்த பிறவியிலேயே பால பிரம்மச்சாரியாக நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவி செய்ய முடியாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அவங்க எவ்வளவுதான் தூய்மையா இருந்தாலும் பாபா சொல்றாரு, அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவி செய்ய முடியாது. ஏன்? ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை ஆனால்தான் உலகத்தை தூய்மையாக்குவதில் உதவி செய்ய முடியும். ஈஸ்வரனுடைய வழிப்படி நடந்து நம்ம தூய்மை ஆனாதான் தூய்மைக்கான உதவியை உலகத்துக்கு செய்ய முடியும். இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பல பிறவிகளாக நீங்கள் அசுர வழிப்படி நடந்தீர்கள். சுகமான உலகத்தின் படைத்தல் நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுக உலகத்துக்கு போறதுக்கான அந்த விஷயங்கள் இப்ப ஏற்பாடாயிட்டு இருக்கு. அதாவது சுகமான உலகத்தினுடைய படைத்தல் இப்போ நடந்துட்டு இருக்கு. எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கிறோமோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவோம். இது பிரம்மாவின் வழி அல்ல. எந்த அளவு நம்ம முயற்சி செய்யறோமோ அந்த அளவு நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படிங்கறத பிரம்மா பாபா இங்க சொல்லல. யார் சொல்றது? சிவத்தந்தை சொல்றாரு. அவரும் முயற்சியாளர். இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்வாக இருக்கிறது. யாரு? மம்மா பாபாவுடைய முயற்சி உயர்ந்ததாக இருக்கு. ஆகவே லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மன வழிப்படி நடக்கக்கூடாது. தனது ஆத்மாவின் தீபத்தை ஒளியேற்ற வேண்டும். இப்பொழுது தீபாவளி வருகிறது. சத்தியுகத்தில் தீபாவளி நடக்காது. முடிசூட்டு விழா மட்டும்தான் நடக்கும். மற்றபடி ஆத்மாக்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள். இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானது. வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள். இங்கு கொண்டாடக்கூடிய தீபாவளியில வெளியில தீபத்தை ஏற்றுறாங்க. அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஒளி ஏற்றப்பட்டிருக்கும். சத்தியுகத்துல அதாவது அனைவரின் ஆத்மாவும் சத்தோ பிரதானமாக இருக்கும். 21 பிறவிகளுக்காக ஞானம் என்ற நெய் நிறைந்து இருக்கும். பிறகு படிப்படியாக குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்மா தீபம் மங்கி விடுகிறது.
குறிப்பாக பாரதவாசிகள், பொதுவாக முழு உலகம் இப்பொழுது அனைவரும் பாவாத்மாக்கள். அனைவருக்கும் இது கடைசி காலமாகும். இப்ப எல்லாருக்குமே இது கடைசி காலம். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் அந்த உயர்ந்த பதவியை அடைவீர்கள். ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவை மிகவும் நிந்தனை செய்தீர்கள். இப்பொழுது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். இல்லையா? ராவணனுடைய வழிப்படி நடந்து சிவபாபாவை அவ்வளோ நிந்தனை செஞ்சிட்டோம். இப்ப சிவபாபா யாரு, அவருடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டீங்க. இப்பயும் நீங்க நிந்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறதுங்கிறார் பாபா. அவருடைய வழிப்படி நம்ம நடக்காம இருக்கிறதே அவருக்கு நிந்தனை தானே தான் பாபா சொல்றாரு. இப்போது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். எங்களை பாவனமாக்குங்கள், வாருங்கள் என அவரை அழைத்தீர்கள். ஆகவே இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி நடந்தாக வேண்டும். நமக்கு நாம நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா சிவபாபாவுடைய வழிப்படி நடந்துதான் ஆகணும். இல்லையெனில் மிகவும் தீமை ஏற்படும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இதையும் அறிந்துள்ளீர்கள். அதாவது சிவபாபாவின் நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக பாவனமாக முடியாது. சிவபாபாவை நினைக்காம நம்ம முழு தூய்மையாக முடியவே முடியாது. உங்களுக்கு இவ்வளவு வருடம் ஆகியும் ஞானத்தின் தாரணை ஏன் ஆகவில்லை? பாபா கேட்கிறாரு, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஞானம் தாரணை ஆகல? புத்தி தங்க பாத்திரம் ஆனால்தான் தாரணை ஏற்படும். நம்மளுடைய புத்தி தூய்மை ஆனாதான் பாபா சொல்லக்கூடிய ஞான விஷயங்கள் தாரணை ஆகும், புரிஞ்சுக்க முடியும், நடைமுறை செய்ய முடியும். புது புது குழந்தைகள் எவ்வளவு சேவைக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். வித்தியாசம் எவ்வளவு இருக்கிறது. எந்த அளவு புதிய குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அந்த அளவு பழைய குழந்தைகள் இருப்பதில்லைங்கிறார் பாபா. சிலர் நல்ல அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடம் வருகின்றனர். எவ்வளவு சேவை செய்கின்றனர். அதாவது சிவபாபாவிடம் ஆத்மாவை பலியிடுகின்றனர். பாபா கிட்ட அப்படியே பலி ஆயிடுறாங்க. பலியான பிறகு எவ்வளவு சேவை செய்கின்றனர், எவ்வளவு அன்பானவராக இனிமையானவராக இருக்கின்றனர். நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு உதவி செய்கின்றீர்கள். பாபா சொல்றார் பாருங்க, நம்ம பாபாவை நினைவு செய்யறதுங்கிறது பாபாவுக்கு உதவி செய்யறது தான். பாபா சொல்றாரு, நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு உதவி செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் நீங்கள் பாவனமாவீர்கள். பாபாவுக்கு உதவியும் நம்ம செய்யறோம், கூடவே பாபாவை நினைக்கிறதுனால நம்ம ஆத்மா நம்ம என்ன ஆகிறோம், தூய்மை ஆகிறோம். எங்களை பாவனமாக்க வாருங்கள் என அழைத்தீர்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தாக வேண்டும், செஞ்சே ஆகணுங்கிறார் பாபா. ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவு இல்லாமல் இருப்பதன் மூலமே உயர்ந்த பதவி அடைய முடியும். நினைவு செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இதனை பாப் தாதாவும் புரிந்துள்ளார். குழந்தைகள், உங்களுக்கும் தெரியும் இந்த விஷயம், பாபாவுக்கும் தெரியும், குழந்தைகளாய் உங்களுக்கும் தெரியும். புது புது குழந்தைகள் வருகின்றனர். நாளுக்கு நாள் திருந்துகிறோம் என அறிந்துள்ளனர். புதுசு புதுசா வராங்க. பாபாவை நினைக்க நினைக்க தனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கறத அந்த புது குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் திருந்துகின்றனர். பாபாவனுடைய வழிப்படி நடக்க நடக்க தான் என்ன ஆகுது, நமக்குள்ளார திருத்தம் அப்படிங்கிறது வருது. முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றனர். புதுசு புதுசா குழந்தைங்க வராங்க, முயற்சி செய்யறாங்க, அவங்க கூட என்ன ஆயிடுறாங்க, கோபத்தை வெற்றி அடைஞ்சவங்களா ஆகிறாங்க. கெட்டவைகளை நீக்குங்கள் என தந்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். கோபமும் மிகவும் கெட்டதாகும், தன்னையும் எரித்து பிறரையும் எரித்துவிடும். எனவே அதை நீக்க வேண்டும். குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்துவிடும். பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் இதனால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். குழந்தைகள், நீங்கள் அறிந்துள்ளீர்கள், அது உலகிய படிப்பாகும். இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார். இல்லையா? மதுபன்ல ஆன்மீக தந்தை சுயம் அவரே என்ன பண்றாரு, ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. பல வகையிலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எந்த விகாரிகளும் மதுபன் உள்ளே வர முடியாது. நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையிலும்
விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லதல்ல. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த பந்தம் பாபா குழந்தைகள் அல்லாதவர்கள், அதாவது பாபா புரிஞ்சுக்காதவங்க வர்றது கூட நல்லது இல்லைங்கிறார் பாபா. நாமும் அதை விரும்புவதில்லை. இல்லையெனில் கடைசி நேரத்தில் அந்த உற்றார் உறவினர்களின் நினைவு வந்துவிடும். இதை யாருக்காக பாபா சொல்றாரு? பாபாவுனுடைய நினைவோடு தானே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சப்போஸ் அவங்க சரீரம் விடக்கூடிய சூழலை வருதுன்னா பாபாவை நினச்சிட்டு தானே அவங்க சரீரத்தை விடணும். அந்த சொந்த பந்தத்தினுடைய நினைவோடு அந்த ஆத்மா சரீரம் விடுறாங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக பாபா வீட்டில் இருந்து முயற்சி செய்து என்ன பிரயோஜனம்? அப்போ யாருடைய நன்மைக்காக பாபா சொல்கிறாரு? குழந்தைங்களுடைய நன்மைக்காக தானே பாபா சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. அந்த நேரத்தில் உற்றார் உறவினர்களின் நினைவு வந்துவிடும். பிறகு அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருடைய நினைவும் வராமல் இருக்க தந்தையும் முயற்சி செய்ய வைக்கின்றார். இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றாரு? யாருடைய நினைவும் வராம இருக்கணும், பாபாவை மட்டும்தான் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா முயற்சி செய்ய வைக்கிறார், நம்மளுடைய நன்மைக்காக. நமக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே உற்றார் உறவினர்கள் வந்து பார்க்கட்டும் என்பது அல்ல. அவர்களை அழைப்பதும் விதிமுறை அல்ல. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பாபா வீட்டில் இருக்கேன், என்னுடைய சொந்த பந்தம் வந்து பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது விதிமுறையே கிடையாதுங்கிறார் பாபா. விதிமுறைப்படி நடப்பதனால்தான் சத்கதி ஏற்படும். பாபாவுடைய வழிப்படி நடக்கும்போது தான் நற்கதி நமக்கு ஏற்படும். இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தமோ பிரதான புத்தி இதை புரிந்து கொள்ளவில்லை. புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறதுனால இங்கே பாபா சொந்த பந்தத்தை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்கங்கிறாரு. இதனால் யாருக்கு நஷ்டம் ஏற்படுது? குழந்தைங்க உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுதுங்கிறார் பாபா. தமோ பிரதான புத்தியாக இருக்கிறதுனால உங்களால் புரிஞ்சுக்க முடியலைங்கிறார் பாபா. ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துவதில்லைங்கிறார் பாபா. மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து செல்ல வேண்டும். இந்த இடம் தூய்மையிலும் தூய்மையானது. பத்தித்தமானவர்கள் தங்க முடியாது. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்தால் இறக்கும் நேரத்திலும் நிச்சயமாக அவர்களுடைய நினைவு வரும். தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். தண்டனை அடைய நிமித்தமாவார்கள். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் மிகவும் துர்கதி ஏற்படுகிறது. சேவைக்கு தகுதியாக முடியாது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் சேவைக்கு தகுதியாக முடியாது. அவமரியாதை செய்தால் கல்புத்தியாகி விடுவார்கள். முன்னேறுவதற்கு பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள். குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டும் என தந்தை கூறுகின்றார். இல்லையெனில் தாழ்ந்த பதவி ஏற்படும். லௌகிக்க தந்தையிடம் 4-5 குழந்தைகள் இருந்தாலும் அதில் யார் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். யார் கீழ்ப்படியாதவர்களோ அவர்கள் துக்கம்தான் கொடுப்பார்கள். இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய 2 தந்தை கிடைத்துள்ளனர். அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. அவமரியாதை செய்தால் பல பிறவிகளுக்கு கல்பமாக மிகவும் குறைந்த பதவி அடைவீர்கள். ஆகவே கடைசியில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே வரும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்கின்றனர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் என்ன முயற்சி செய்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுங்கிறார் பாபா. சிலர் மிகவும் குறைவாக நினைவு செய்கின்றனர். மற்றவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டுமே நினைவு செய்கின்றனர். பாபா குழந்தைகளா இருக்காங்க, பாபா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த பந்தத்தை மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கிறார். இப்படி நினச்சிட்டு இருந்தா பாபாவை எப்படி நினைவு செய்ய முடியும்? அவர்களால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உயர்ந்த பதவியும் அடைய முடியாதுங்கிறாரு. பாபாவை நினைச்சாதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். சொந்த பந்தத்தை நினைச்சா எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? உங்களுக்கு தினமும் சத்குருவாராகும். அவர் சொல்றாரு, உங்களுக்கு தினமும் சத்குருவார் தான். இந்த நாளில் கல்லூரியில் சேர்க்கின்றார்கள். இந்த நாளில் தான், வியாழக்கிழமை நாளில் தான் ஸ்கூலில் கல்லூரியிலலாம் குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கு உலகாய கல்வி இருக்கிறது, இங்கு ஆன்மீக கல்வி இருக்கிறது. சிவபாபா நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆகவே அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது.
அதை பற்றி கேட்கவே வேண்டாம்ங்கிறாரு. முயற்சியாளர் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்கிறாரு. மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்கின்றனர். தான் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் மற்றவங்களையும் மகிழ்விக்க அவங்க முயற்சி செய்கிறாங்க. சகோதரிகள் இரவு பகலாக எவ்வளவு முயற்சி செய்கின்றனர். ஏனென்றால் இது புதிய ஞானம் அல்லவா? சில குழந்தைகள் புரியாமல் எவ்வளவு நஷ்டத்தை அடைகின்றனர். தேக அபிமானத்தில் உள்ளுக்குள் மிகவும் எரிகின்றனர். பொறாமையில தேக அபிமானத்துல எரிஞ்சு போறாங்கிறார். கோபத்தில் மனிதர்களின் முகம் மிகவும் சிவந்து விடுகிறது. கோபம் மனிதர்களை எரிக்கிறது. காமம் கருப்பாகி விடுகிறது இல்லையா? கோபத்துல வரும்போது எரிச்சிடுறாங்க. காம விகாரம் அப்படிங்கும் போது கருப்பாக்கிடுதுங்கிறார். பற்றுதல் மற்றும் பேராசையால் இந்த அளவு எரிவதில்லை. கோபத்தினால் எரிகின்றனர். கோபத்தின் பூதம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு சண்டை போடுகின்றனர். சண்டையிடுவதால் தனக்கு நஷ்டமடைகின்றனர். நிராகாரமான சாக்காரமான தந்தை இருவரையும் அவமரியாதை செய்கின்றனர். இவர்கள் பக்குவமில்லாதவர்கள் என தந்தை அறிவார். உழைப்பு செய்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். முயற்சி செஞ்சாதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆகவே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே சம்பந்தங்களை பார்த்து கொண்டே ஷூபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். இப்பொழுது புதிய வீட்டையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இது எல்லையற்ற படிப்பாக இருக்கிறதல்லவா? தந்தை போதனை தருவதால் குழந்தைகளுக்கு தான் நன்மை இருக்கிறது. பாபா சொல்லக்கூடிய அறிவுரையினால குழந்தைங்களுக்கு தான் நன்மை இருக்கு. சில குழந்தைகள் தனது தவறான நடத்தையினால் தனக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். உலக அரசாட்சியை அடைய முயற்சி செய்கின்றனர். ஆனால் மாயா என்ற பூனை காதை கடித்து விடுகிறது. ஜென்மம் எடுத்த பிறகு, பாபா குழந்தை ஆன பிறகு நாங்கள் இந்த பதவியை அடைவோம் என கூறுகின்றனர். நாங்கள் உயர்ந்த லட்சுமி நாராயணர் ஆவோம், உயர்ந்த நிலைக்கு போவோம்னு சொல்றாங்க. ஆனால் மாயா என்ற பூனை அடைய விடுவதில்லை. ஆகவே பதவி தாழ்ந்து விடுகிறது. மாயா மிகுந்த வேகத்தோடு சண்டையிடுகிறது. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். மாயாவனுடைய புயல் தாக்காம இருக்கணும்னா என்ன சொல்றாரு பாபா? மற்ற எல்லா பக்கங்கள்ல இருந்து உங்க புத்தியை விலக்கிட்டு என்ன நினைச்சாதான் மாயாவுடைய புயல் உங்களை தாக்காது. அதான் பாபா சொல்றாரு, நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். ஆனால் மாயா தொந்தரவு செய்கிறது. பாவம், இவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தால் நல்லது. என்னை நிந்தனை செய்வோராக ஆகிவிடக் கூடாது என தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. பாபாவுக்கு நம்ம மேல கருணை வருது. பாவம், இவங்க உயர்ந்த பதவி அடையணும், என்ன நிந்தனை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாபாவை நம்ம நிந்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பதவி என்ன ஆயிடும்? கீழே போயிடும். இவங்களுடைய பதவி கீழே போயிடக்கூடாது அப்படின்னு பாபாவுக்கு என்ன ஆகுது? கருணை வருது. சத்குருவை நிந்தனை செய்தால் பிராப்தி அடைய மாட்டார்கள். யாருக்கு நிந்தனை? சிவபாபாவிற்கு. தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் இருக்கக்கூடாதுங்கிறார். இந்த குழந்தைங்க என்னை நிந்திச்சிடக்கூடாதே, நிந்திச்சு தாழ்ந்த பதவி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பாபாவுக்கு அவ்வளோ கவலை இருக்கு நம்ம மேல. இதில் அகங்காரத்திற்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. இதுல நம்ம தேக அகங்காரத்தை அபிமானத்தை நம்ம காட்டவே கூடாதுங்கிறார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியில் இருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, கோபம் மிகவும் கெட்டதாகும். இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய வரதானம், அன்பிற்கு கைமாறாக
தன்னை மாற்றி பாபாவிற்கு சமம் ஆகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுக. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமம் ஆகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுக. விளக்கம்: அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்க முடியாது. ஒருத்தர் மீது நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைய என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என புரிந்து கொள்கிறார். குழந்தைகளுடைய எந்த விஷயத்தை கேட்டாலும் இது என்னுடைய விஷயம் அப்படின்னு தான் பாபா புரிஞ்சுக்கிறார். ஒரு குழந்தைங்க கிட்ட ஒரு குறை இருக்குன்னா கூட பாபா புரிஞ்சுக்கிறாரா, ஐயோ இது என்னுடைய குறை அப்படின்னு சொல்லி. பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு பாபா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். பாபா சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைய என்னால பார்க்கவே முடியல, அது என்னுடைய குறையா எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு பாபா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ரிட்டன் நம்ம என்ன செய்யணும்? பாபா சொல்றாரு, உங்களையே நீங்க மாத்திக்கோங்க. அதுதான் எனக்கு என் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு கைமாறுங்கிறார் பாபா. பக்தர்களோ தலையை வெட்டி கொள்ளவும் தயாராக இருக்கின்றனர். கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறதுக்காக பக்தர்கள் தன்னுடைய தலையை வெட்டிக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனின் தலையை வெட்டி விடுங்கள்ங்கிறார் பாபா. ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவையாகும். தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.